18 நாட்கள் தொடர்ந்து நடந்த மகாபாரத யுத்தத்தில் 14ஆம் நாள் யுத்தம் தான் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. 14ஆம் நாள் யுத்தம் குருஷேத்திர யுத்த களத்தையே நடுங்க வைத்தது. குருஷேத்திர யுத்த களத்தில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த நாள் விரைவில் முடிந்து விடாதா என்று தவித்தனர். அந்த அளவிற்கு யுத்தம் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. யுத்த களத்தில் இருந்த ஒவ்வொரு வீரனுக்கும் 14ஆம் நாள் யுத்தம் நீண்ட நேரம் தொடர்வது போல் இருந்தது. அர்ஜுனன் மிகவும் பயங்கரமாக யுத்தம் செய்தான். அபிமன்யுவின் மரணம் அர்ஜுனன் மனதில் இருந்த தயக்கங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டது. அதனால் அர்ஜுனன் 14ஆம் நாள் யுத்த களத்தில் யாராலும் வெல்ல முடியாதவனைப் போல் செயல்பட்டான். வனவாச காலத்தில் அர்ஜுனன் திவ்ய அஸ்திரங்களையும் பாசுபத அஸ்திரத்தையும் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தபோது, நீ 3 உலகிலும் யாராலும் வெல்ல முடியாதவனாக, நம்ப முடியாத வல்லமை கொண்டவனாய் இருப்பாய். உன்னை எதிர்கொள்வது என்பது அசாதாரண